ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்களும் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுற என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் இன்ட்ரெஸ்டட்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உமன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் 1 டேக்கு 3 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக 2 மந்த்தில் வந்து இந்த ஆரி கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த கிளாஸில் வந்து என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நம்ம ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரி நீடில் எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு த்ரெட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆரி நீடியில் எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி சாய்ச்சி கோணையால் இந்த நீடியில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. கையை குறுக்கி சுருக்கி அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக தான் நம்ம உட்காரணும். நம்ம நீடில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 90 டிகிரியில் தான் வைக்கணுங்க. வேறு எப்படியோ வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் வச்சு போட்டால் தான் பர்ஃபெக்டாக நீட்னஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து த்ரெட்டு. நம்ம அந்த த்ரெட்டை வந்து எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். நார்மல் ஷுயிங் த்ரெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜரி த்ரெட். இந்த பார்த்திங்கன்னா சிங்கிளாகவே தான் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுக்கிங்க. ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுங்களுக்கு வேண்டி இந்த டிப் பாருங்கள். இப்போது ஒரு நம்மளுடைய ஆள்காட்டி விரல் தெரியுமா, அந்த ஆள்காட்டி விரலில் இப்படி ஒரு டைம் அதை சுற்றிக்கிங்க. அதாவது முடிச்சு அந்த சுற்றி அந்த ஒரு முடிச்சை மட்டும் கட்டை விரல்லையும் நடுவிரல்லையும் பிடிச்சிக்கிங்க. அதுக்கு பக்கத்தில் லாங் நூற்றமாக அதை வெட்டுருங்க. அதில் தான் நம்ம வந்து இந்த நீடிலோட ஊக்கு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கோக்கணும். ஓகே, ஃப்ரேம்க்கு கீழே எடுத்துகிட்டு போய் அடியில் வைக்கணும். இப்போ நான் சொன்ன மெத்தட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் ஆரி ஒர்க்குக்கு மெயின் இம்பார்ட்டனே இது தான். ஓகேங்களா, வாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். இந்த சில்க் த்ரெட்டை பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டேஷனாக தான் யூஸ் பண்ணணும், சிங்கிளாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் சேர்கிற மாதிரி இருந்தால் முன்னாடி தெரிய டிஸ்பிளே நம்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்றும் உங்கள் தன்யா.